அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில், அதாவது இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும், இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி நடக்கவிருக்கு. 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் ராகு பகவான், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் மற்றும் துர்ஸ்தானத்தில் கேது பகவானும் பயிற்சி அடைகிறாருங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா சுமார் 1.5 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கவிருக்குங்க. ராகு பகவான் யோகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராகு ஆரம்ப காலகட்டங்களில் எல்லாத்தையும் கொடுப்பார், அப்புறமா தான் கெடுப்பாருங்க. ஆனால் அந்த கேது பகவான் ஞானக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் ஆரம்பத்தில் எல்லாத்தையும் கெடுத்து அப்புறமா தான் கொடுப்பாருங்க. ஸோ இந்த 2 கிரகங்கள் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பகை வீடு தாங்க. ஆனால் இது ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சி அப்படின்னே சொல்லலாங்க. இது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், தைரியசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையுமே தனித்து தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த உழைப்பாலும் சொந்த முயற்சியால் மட்டுமே எல்லா காரியங்களும் இன்னைக்கு வரைக்கும் சாதித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். யாருடைய தயவு எப்பயும் எதிர்பார்த்ததில்லை, அப்படி எதிர்பார்த்தாலே இவங்களுக்கு எப்போவுமே கிடைக்காது. ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே சின்ன வயசுலேருந்தே ஒன்று பார்த்து தன்னுடைய சொந்த உழைப்பாலையும் சொந்த முயற்சியாலையும் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க நீங்கள் மட்டும்தான் காரணங்க. ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சேர்ந்தது. அதாவது இது வரைக்கும் சனி அப்படிங்கிறது ஒன்று 7.5 சனி நடந்துட்டு இருந்தது. அந்த சனி அப்படிங்கிறது சனி பயிற்சி நடந்ததுனால 7.5 சனியானது முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. தனஸ்தானத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல பேர் வருங்களா? ஏன்னா இது வரைக்கும் நிறைய அவப்பேர்கள் அப்படிங்கிறது, தேவையில்லாத அவப்பேர்களை மட்டுமே சந்திச்சாச்சுங்க. இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுற மாதிரி சில சூழ்நிலைகள், அந்த மாற்றத்துக்கு ஏதாவது முயற்சி பண்ணனாலும் அதுவும் சரியான விதத்தில் நடக்கலைங்க. நடந்துட்டு செஞ்சிட்டு இருக்கிற பிஸ்னஸ் கூட என்னால் கரெக்டான விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியல. ஆரம்பித்த இடத்துல அப்படியே தேங்கி நிற்கிது, கிணத்துல போட்டு கல் மாதிரி அப்படியே நிற்கிதுங்க. அது மூலமாக எனக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை. நான் எல்லா விஷயத்தையுமே நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் சந்தித்த இழப்புகள் நஷ்டங்கள் அப்படிங்கிறது, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு வார்த்தைகளே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நிறைய நஷ்டத்தையும் இழப்புகளையும் வலிகளையும் வேதனைகளையும் சந்திச்சிட்டேன். ஏன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாராவது ஒரு சப்போர்ட் இருந்தால் பரவாயில்ல, கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், பெத்த பிள்ளைகளாக இருக்கட்டும், கட்டின மனைவியாக இருக்கட்டும், யாருமே எனக்கு எந்த விதத்துலையும் எப்போவுமே ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருந்ததே கிடையாதுங்க. எல்லாத்தையுமே தைரியமாக முடிவெடுக்கிறேன்னா கொஞ்ச நாளாக என்னால் ஒரு விஷயத்தில் கூட நான் இறங்கி என்னால் எதுவுமே பண்ண முடியலைங்க. எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்ணேன். எனக்கு நினைக்கிற நேரத்தில் நான் கரெக்டான சூழ்நிலையில் எனக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டும் இல்லை. நான் சம்பாரித்த பணமும் திடீர்னு எல்லாமே தேவையில்லாத லாக் ஆயிடுச்சுங்க. கையில் பணம் எதுவும் இல்லை. இதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. கடன் வாங்கினேன், அந்த கடனுக்கு ஒரு இடத்துல பணத்தை வாங்கி வட்டி கட்டணுங்க. இந்த வட்டி கட்டுறதுக்கு, அதாவது கடன் வாங்கின இடத்துல வேற ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கி பணம், இப்போ வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலைகளை நிறைய சந்திச்சிட்டேன். இதனால் எனக்குன்னு இருந்த சுய கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, இதுக்கு மேலே இவர் ஒன்று சொன்னாங்கன்னா இவர் நம்பவே முடியாது. ஏன்னா வாக்குறுதி எப்போவுமே இவர் காப்பாற்றுனதே கிடையாது. இவங்களெல்லாம் நம்பி எதுக்காக நீங்களாம் ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, எதுக்காக ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லி மற்றவங்களே என்னை பார்த்து கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சுங்க. முன்னேற்ற பாதைக்கு, அதாவது முன்னேறணும் அப்படின்னு நினச்சி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே தேவையில்லாத அடி விழுது. அது அப்படியே பின்னாடி சறுக்கிட்டு வர மாதிரி சில சூழ்நிலைகள். வாழ்க்கையில் நான் சந்தித்த அவமானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. இன்றைக்கி கடன் மட்டுமே சம்பாரித்து வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த நிலையெல்லாம் எப்போ தான் மாறும்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. ஏன்னா நிறைய சேஞ்சஸ் ஒரே டைமில் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது, அடுத்தது குரு பயிற்சி நடக்குது. இந்த எல்லா விஷயங்களும் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. மொதல் விஷயம், இந்த 2ஆம் இடம் தனம் சம்மந்தப்பட்ட, குடும்பம் சம்மந்தப்பட்ட, வாக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த ராகுவுடைய பயிற்சிங்க. அதே நேரத்தில் இந்த குருவுடைய பார்வை ஸ்ட்ரைட்டாக ராகு மேலே படுது. ஸோ இது ஒரு பெரிய மாற்றம் இல்லைங்களா? தனம் சம்மந்தப்பட்ட தடைகள், தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த தேக்க நிலைகள் அப்படிங்கிறது தீருங்க.
தன தடைகள் அப்படிங்கிறது விலகும். நீங்கள் வந்து நல்ல வருமானத்தை ஈட்டி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இது வரைக்கும் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அந்த வேலை வேண்டாம், நம்மளாம் சொந்தமாக அடுத்தவங்களுக்கு எத்தனை நாளைக்கு உழைக்கிறது, நம்ம உழைப்பு நம்மளுடைய தொழிலில் போட்டால் இன்றைக்கி நல்ல பேர் வாங்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம்னு நினச்சி வந்தோம். ஆனால் அதில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சிருந்தீங்க. அந்த தடைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. அந்த தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்க போகிறீங்க. கூடிய விரயத்தில் உங்களோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறது யாருடைய தயவுமே தேவைப்படாதுங்க. உங்களுடைய முயற்சியில் மற்றவங்களாம் உங்களை வியந்து பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ அந்த பிஸ்னஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றலாங்க. அதே நேரத்தில் மாற்றினாலும் அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது சம்பாதிப்பீங்க. அதனால் இது வரைக்கும் இருந்த கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா பண எதிர்பார்ப்புகள், பண தடைகள், பணத்தின நஷ்டங்கள் அப்படிங்கிறதுல விலக போகுது. ஏன்னா தனம் சம்மந்தப்பட்ட இடத்த குரு பகவான் பார்வையும், அதே நேரத்தில் தன சம்மந்தப்பட்ட இடத்துல ராகுவுடைய பயிற்சி நடக்கிறதுனால இது வரைக்கும் இருந்து வந்த கடன் சுமைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. எதுக்காக கடன் வாங்கினீங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. இன்றைக்கி அந்த கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாத நிலை இருந்தது. இந்த பிஸ்னஸை ரன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கடன்கள் கண்டிப்பாக அடைப்பீங்க. ஒரு பிரான்ச்சுக்கு இன்னொரு பிரான்ச் அடிஷ்னலாக நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரப்போகுதுங்க. அடுத்தபடியாக அந்த வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே நேரத்தில் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நிறைய வேலையை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல முடிக்க முடியாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது. ஏன்னா ஒரு 5000 இன்க்ரிமெண்ட் கிடைச்சதுன்னா போதும், இந்த இடத்துலேருந்து வேறு கம்பெனிக்கு போயிடலாம், அங்கே ஒரு 5000 சேர்ந்து கிடச்சின்னா அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு. என்ன பண தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க. ஏன்னா கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, கடன் இருக்குங்க, இஎம்ஐ கட்டணும், நிறைய வந்து லோன்ஸ் எல்லாம் கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்காக ஏதாவது ஒரு ப்ரொமோஷன், ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஏதாவது ஒரு ஹைக்கு கிடச்சதுன்னா நான் மாறி மாறி போயிட்டே இருக்கேன். இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நாளாக வந்து ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும் அப்படின்னா வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் கட்டாயமாக மேற்கொள்வீங்க. அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் கூட இதில் இருக்குங்க. ரொம்ப நாளாக வந்து கவர்மெண்ட் ஜாபுக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலும். ரொம்ப வருஷமாக வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதா ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா கட்டாயமாக இந்த ராகுகேது பயிற்சி நடந்த உடனே உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், வீட்டில் கூடிய சீக்கிரத்தில் ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேபி இருக்குங்க, செகண்ட் பேபிக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், சரியாக வந்து கரு அப்படிங்கிறது நிற்காமல் இருக்குது, ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம், அதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சிகள் கூட கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். குடும்பத்தில் கூடிய விரைவில் ஒரு புதிய நபர்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீரும். எதுக்கு எடுத்தாலும் சண்டை, ஏன் சண்டை போடுறேன்னே தெரியல, நான் சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்கிறத நான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன். இதில் தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள்லாம் வந்ததுனால குடும்பமே ரெண்டாக பிரிஞ்சிருக்குங்க. ஸோ நிம்மதி அப்படிங்கிறது இல்லை. உறவு முறைகளில் தேவையில்லாத குழப்பங்கள், அண்ணன் தம்பிங்களுக்கு தேவையில்லாத சண்டை, அக்கா தங்கச்சிங்களுக்கு தேவையில்லாத சண்டை, குடும்ப அமைப்புகள்லாம் சிதறி போயிடுச்சுங்க. எல்லோரும் ஒரு இடத்துல உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா இந்த குடும்ப சூழ்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், பிரச்சனைகள் எல்லாம் இந்த குருவுடைய பார்வை குடும்பஸ்தானத்து மேலே படும்பொழுது குடும்பத்தில் ஒரு நல்ல அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். அதாவது சகோதரன் சகோதரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு இதில் இருக்கக்கூடிய சில அதாவது குழப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்குங்க. அடுத்ததாக புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். புதுசாக வீடு கட்டுறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்பட போகுது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் அப்படிங்கிறது இந்த காலத்திலேயே இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் நினச்சபடி அவங்கள வந்து ஸ்டடீஸை வந்து சேர்த்துறதுக்கான வாய்ப்பு, வெளியூரோ வெளிநாடு போய் படிக்கிறதோ அல்லது வந்து அவங்க விருப்பப்பட்ட துறையை வந்து தேர்வு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும், அவங்க எழுதின எக்ஸாம்ஸில் நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. தான் என்ன படிக்கணும் ஆசைப்பட்டோம்னா அந்த துறையை வந்து தேர்வு செய்வதற்கான யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களே இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா இம்மிடியட்டாக அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் அப்படிங்கிறது செலுத்தணுங்க. ஏன்னா இந்த டைமில்
ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா இம்மிடியட்டாக அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது சுத்தமாக உங்களை விட்டு விலகிடுங்க. இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது, இந்த கடன் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தினால தான் எனக்குன்னு இருக்கக்கூடிய மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்னதாக ஆரம்பித்தேங்க. அது சின்ன கடன் வாங்கிட்டு இன்னொரு கடன் அடைத்தேன். என்ன தேவைக்காக கடன் வாங்கினே தெரில. இன்றைக்கி என்னுடைய தகுதிக்கு மீறின கடனை வந்து சம்பாரித்து வச்சுட்டேன். இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும், எனக்கு வர வேண்டிய தொகைகள்லாம் கரெக்டான டைமில் வந்துச்சு, என்னுடைய சொத்துக்களை விற்பனை செஞ்சேன்னா அது மூலமாக வர தொகைகள் எல்லாத்தையும் வச்சு இந்த கடனை அடைச்சிட்டு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்துக்கு எடுக்கிற முயற்சியெல்லாம் தடைப்பட்டுகிட்டே இருக்குது. எனக்கு வர வேண்டிய தொகைகள் வரமாட்டேங்குதுங்க. எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கரெக்டான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. இந்த பாக பிரிவினைகள் சொத்துக்களை வந்து கரெக்டான விதத்தில் பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட அதில் வர வந்து சொத்துக்களை வச்சு என்னோடய கடன் அடைச்சிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச காலகட்டங்களாவது நிம்மதியாக வாழலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட இந்த நேரத்தில் எனக்கு வந்து சரியாக அமையலைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீர்ந்து அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கரெக்டான விதத்தில் வந்து சேரும். ஏதாவது சொத்தை விற்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக நல்ல பலன் அடைக்கும். அதே நேரத்தில் உங்கள் கடனை வந்து அடைச்சிட்டு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நிறைவேறுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையாக தெரிஞ்சுக்கங்க. அதற்குண்டானபடி முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.